நத்தையை பற்றி நம்ம ஏற்கனவே போட்டிருந்த ஒரு காணொலியில் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நிலத்தில் வாழக்கூடிய நத்தைக்கும் நீரில் கடலில் வாழக்கூடிய நத்தைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதுக்கு ஆன்சர் மேலோட்டமாக பார்க்கும்போது இது நிலத்தில் வாழக்கூடியது, தண்ணியில் வாழக்கூடியது அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தோணினாலும் அப்படி இல்லை. ஆச்சரியப்பட வைக்கிற மாதிரியான ஒரு பதில் இதுக்கு இருக்குது. 2 இருக்குது, ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இப்போ பொதுவாக நிலத்தில் வாழக்கூடிய அந்த நத்தை இருக்குல்ல, அது நாம் எப்படி இங்கே சுவாசிக்கிறோமோ அதே மாதிரி நுரையீரலை பயன்படுத்தி சுவாசிக்குது. ஆனால் நீரில் வாழக்கூடிய கடலில் வாழக்கூடிய நத்தைகள் கில்ஸ்ன்னு சொல்லுவோம், செவில்கள்னு சொல்லுவோம்ல, அதை பயன்படுத்தி தான் சுவாசிக்குது. நீரில் உள்ள ஆக்சிஜன் எடுத்து தான் சுவாசிக்குது. இதை விட இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, நிலத்தில் வாழக்கூடிய நத்தைக்கும் நீரில் வாழக்கூடிய நத்தைக்கும் 2த்துக்குமே அதுங்களுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஓடு இருக்குது. ஆனால் வெவ்வேறு காரணத்துக்காக இருக்குது. நிலத்தில் வாழக்கூடிய நத்தைக்கு அதோட உடம்பை மாய்ஸ்டாக, அதாவது ஈரப்பதத்தோடு வச்சுக்கிறதுக்காக இந்த ஓடு பயன்படுது. இந்த ஓட்டுக்குள்ளே உள்ள சுரப்பிகள்லேருந்து தான் ஈரப்பதம் சுரந்து அது வெளியில் ஆவியாகாமல் இந்த ஓடை காப்பாற்றும். அது இந்த உடம்புக்கான தேவையான ஈரத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த ஈரப்பதம் இருந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா தான் நெத்தை ஊர்ந்து போக முடியும். அதனால தான் நிலத்தில் ஒரு நெத்தை ஊர்ந்து போகும்போது அதுக்கு பின்னால் ஒரு ஈரப்பதமான தண்ணி மாதிரி ஒன்று இருக்கிறத பார்க்க முடியும். ஆனால் நீரில் வாழக்கூடிய நெத்தைக்கு ஈரப்பதத்திலே தான் அது வாழுது. அப்போ அதுக்கே இந்த ஓடுன்னு பார்த்தா அதுங்க தன்னை எதிரிகள்கிட்டேருந்து தற்காத்துக்கிறதுக்காக இந்த ஓட்டை பயன்படுத்துது. எப்படி ஒரே ஒரு விஷயம் வெவ்வேறு இடத்துல இருக்கும்போது வெவ்வேறு மாதிரி பயன்படுது பார்த்தீங்களா?